பாஸ்ட் பேப்பர் கொஷின்ஸ்ல இப்ப நம்ம ஒரு கொஷின் பார்ப்போம். இதுல ரைட் 0.07 அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல 3 சப்டிவிஷன் ஏபிசி அப்படின்னு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பி பார்ப்போம். அஸ் அ ஃபிராக்ஷன், இந்த டெசிமலை ஃபிராக்ஷன் எழுதணும், ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ மொத்த நம்பரையும் பாருங்க. நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் என்ன இருக்கு? மோஸ்ட்லி ஜீரோஸ் தான் இருக்கு. இப்ப டெசிமலுக்கு அப்புறம் 0.07 இருக்கா? இதை நான் அப்படியே எழுதுறேன், 007 அப்படின்னு எழுதுறேன். டெசிமலுக்கு அப்புறம் how many numbers we have? 2 நம்பர் தான் இருக்கு. ஸோ 2 நம்பர் இருக்கிற மாதிரியான 100 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குன்னா நம்ம 1000 எடுத்துக்கணும். டெசிமலுக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்குன்னா 4 ஜீரோ இருக்கிற மாதிரி 10,000 எடுத்துக்கணும். Now see here 007 அப்படி எழுதுறது முன்னாடி இருக்க 2 ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 7/100 இப்படிதான் நம்ம எடுத்துக்குவோம். திஸ் இஸ் ஹவ் வி மஸ்ட் கிரியேட் அ ஃபிராக்ஷன். ஸோ ஃபிராக்ஷன் வந்து நமக்கு 7/100. இப்ப நமக்கு இது பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஒன்னு டெசிமலா இருக்கலாம், இல்ல ஃபிராக்ஷனா இருக்கலாம். ஈஸிலி மல்டிப்ளைட் பை 100, அதுதான் நமக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி. இப்ப ஃபிராக்ஷன் எடுத்துக்குவோமே, we have 7/100 அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன் இருக்கு. multiplied by 100 இதான் ஷார்ட்கட். 100 கேன்சல் ஆயிரும். we will get 7%. இப்ப நமக்கு இது இல்ல, we have only decimal மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 0.07 பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? multiplied by 100. ஸோ 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இதுல பாருங்க, 100ல எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 2 ஜீரோஸ் இருக்கு. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட் மல்டிப்ளை பண்றதுனால 2 பிளேசஸ் ஜம்ப் ஆகும். இதுதான் ஷார்ட்கட். ஸோ நமக்கு கிடைக்கிறது 7 பாயிண்ட் அப்படின்னு வந்துடும். ஆன்சர் வந்து 7 தான். ஸோ இட்ஸ் பெர்சன்டேஜ் வந்து 7%. பெர்சன்டேஜ் சிம்பிள் ஆல்ரெடி இங்கே இருக்கு. இப்ப ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சி ஆப்ஷன் பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு நம்பர் வந்துடணும். நமக்கு இருக்கிறதோ 0.07 இருக்கு. இதுல நம்ம மெயினா பார்க்கக்கூடிய நம்பர் வந்து 7 தான். 7 பாயிண்ட்னு நம்ம கொண்டு வரணும். இப்ப பாருங்க, ஒரிஜினல்ல இப்போ இதுதான் ஒரிஜினல். எனக்கு நான் 7 பாயிண்ட்னு அசியூம் பண்றேன். ஒரிஜினல்ல எனக்கு டெசிமல் வந்து லெஃப்ட் சைடு இருக்கா? ஒரிஜினல்ல டெசிமல் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா மைனஸ்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 7.7 எனக்கு 7 இன்டூ 10 to the power. யூஸ்வலா நான் இப்படித்தான் எழுதணும், 7 into 10 to the power -2. ஏன் மைனஸ் நான் போடுறேன்னா, ஒரிஜினல்ல அது லெஃப்ட் சைடு இருந்துச்சு. ஏன் 2 போட்டேன் அப்படின்னா, 2 டெசிமல் பிளேசஸ் நான் மூவ் பண்ணிருக்கேன். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஈஸி கொஸ்டின் தான். இப்ப வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க அப்படி எழுதுறேன். வேற ஒரு எக்ஸாம்பிள் சம். எனக்கு 0.008 இருக்கு. இதை நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா எனக்கு இங்க மெயின் நம்பர் வந்து 8 தான், இன்டூ 10 to the power அப்படின்னு நான் எழுதிக்குவேன். இப்போ ஒரிஜினல், இதுதான் எனக்கு ஒரிஜினல். ஒரிஜினல்ல டெசிமல் பாயிண்ட் எத்தனை பக்கம் முன்னாடி தள்ளி இருக்கு? 3 நம்பர் முன்னாடி இருக்கு. ஸோ ஐ வில் ரைட் 10 to the power -3. அவ்வளவுதான். டெசிமல் பாயிண்ட் ஒரிஜினல் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா நான் மைனஸ் போடுவேன். இதே ரைட் சைடு இருந்துச்சுன்னா நான் பிளஸ் போட்டுக்குவேன். அவ்வளவுதான். ஈஸி கொஸ்டின்.